ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்மளில் பலருக்கும் ஏற்படுகின்ற ஒரு சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா, பூஜை செய்யும் பொழுது, அதாவது நாம் எழுந்துடுவோம், அதிகாலையிலனாலும் சரி, இல்லை சாயந்தர வேலை அப்படிங்கிற எந்த ஒரு நேரத்துலையுமே நம்ம பூஜை செய்கின்ற அந்த நேரத்தில் நாம் எழுந்து பூஜை செய்யும் பொழுது நம் வீட்டில் உள்ளவர்கள் தூங்குவார்கள். அப்படி தூங்குவது சரியா அப்படிங்கிற சில கேள்விகள் நமக்கு எழும். அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்யலாமா அப்படிங்கிற அந்த சந்தேகமும் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இரவு வேலை செய்துவிட்டு தூங்குவார்கள். இவ்வாறு இருக்கும்போது விளக்கேற்றி வழிபடலாமா என்பது நமக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கும். அந்த சந்தேகத்திற்கான பதிலை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். முந்தைய நாட்களில் பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கை இயற்கையை சார்ந்ததாக இருந்தது. பொழுது விடிந்ததும் வேலைக்கு சென்று பொழுது சாய்ந்ததும் வீட்டிற்கு வந்து விடுவோம். ஆனால் தற்போது மாறி வரும் விஞ்ஞான வளர்ச்சியால் பார்த்தீங்கன்னா வேலையும் மாற்றமும் கூடவே நம் உடலில் மாற்றமும் வந்துவிட்டது. இரவு வேலை செய்துவிட்டு பகல் பொழுதில் தூங்குவது என அப்படியே வாழ்க்கை பார்த்திங்கன்னா நமக்கு பலருடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் பகலில் தூங்கும் பொழுது வழிபாட்டை நம்ம செய்யாமலும் இருந்து விட முடியாது. அதே நேரத்தில் இரவு வேலை செய்துவிட்டு காலையில் தூங்குவரை நம்மால் எழுப்பவும் முடியாது. இதனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வித மனசஞ்சலமும் கவலையும் ஏற்படும். தொழில் என்பது தான் பார்த்திங்கன்னா நமக்கு முதல் கடவுள். அதனால் தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். வேலை செய்து முடித்தால் அடுத்த நேரம் ஓய்வு நேரமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் வழிபாட்டிற்காக தூக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை. ஒரு நாள் என்றால் பரவாயில்லை, ஆனால் நாம் தினமும் வழிபடுவதற்கு அவர்களின் தூக்கத்தை கெடுத்து விட முடியாது அல்லவா? ஆகவே அவர்கள் தூங்கிக் கொள்ளலாம், தவறில்லை. வழிபாடு செய்யும் நாம் தாராளமாக விளக்கேற்றி பூஜை செய்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா கவனிப்போடு இருக்க வேண்டும். பூஜை அறையானது பார்த்திங்கன்னா சில வீடுகளில் தனியாக நம்ம அமைச்சிருப்போம். அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறையில் படுத்திருப்பார்கள். பூஜை அறையை நாம் நிம்மதியாக பூஜை செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சிலர் வீடுகளில் பார்த்திங்கன்னா சிறியதாக இருக்கும், ஒரே அறையில் வசிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும். அவ்வாறு உள்ளவர்கள் வீட்டில் ஒரு புறமாகவோ அல்லது அந்த ஸ்லாப்கள் அப்படிங்கிற அந்த செல்ஃபில் தான் பார்த்திங்கன்னா பூஜை அறையை வைத்திருப்பார்கள். அவ்வாறு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு நேராக படுக்காமல், அதாவது பூஜை அறை இருக்கின்ற இடத்துக்கிட்ட படுக்காமல் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தள்ளி ஒரு ஓரமாக படுக்க சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய பூஜையை மனதார செய்யலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சஞ்சலத்தோடு தூங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த நினப்பும் இருக்கும். நம்ம பூஜை மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பூஜை முழுவதுமாக நிறைவடையாது. அதனால் எந்த ஒரு மனசஞ்சலும் இல்லாமல் தைரியத்தோடு நம்ம பூஜைகளை செய்யலாம் விளக்கேற்றி. இறைவன் நமக்கு தாயும் தந்தையும் போல நம் வீட்டில் நமது அம்மா அப்பா நம் நிலையை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு ஆசீர்வாதம் செய்வார்கள். அதுபோல் தான் இறைவனும். இது ஒரு குற்றமாக இருக்காது. அதனால் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் சந்தோஷமாக பார்த்திங்கன்னா தைரியமாக நம்ம இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதனால் கூட 2 பேருக்கு கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும், இல்லை வீட்டில் உள்ளவர்களுக்கூடையே பார்த்திங்கன்னா சண்டை வரும். விளக்கேறுற நேரத்தில் தூங்கக்கூடாது அப்படி இப்படின்னு. இப்போ வேலை செய்துக்கிட்டு வராங்க, களைப்பாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தூங்குறாங்க அப்படிங்கிறது பரவாயில்ல. சும்மா எதற்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் ரொம்ப நேரமாக எழுந்து மாலையிலையும் தூங்குறது அப்படிங்கிறது வீட்டிற்கு எந்த வகையிலையுமே ஆகாது. அதனால் தேவையில்லாத தூக்கத்தை நம்ம தவிர்த்து விடுவது நல்லது. இரவு நேரத்தில் நம்ம தூங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறக்கம். மற்ற நேரங்களில் நம்ம தூங்குவது பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தான் அது ரொம்ப ஒரு கேடை விளைவிக்கும் அப்படிங்கிறதான். எப்போயாவது பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஓய்வெடுக்கின்ற நேரங்களில் நம்ம தூங்கிக்கலாம். தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். வேலை செய்து விட்டு வாரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் நீங்கள் தூங்கலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்க அந்த பூஜைகளை மேற்கொள்ளலாம். அதற்காக சும்மா இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, நாம் எழுந்து விடணும். பூஜை செய்பவர்களையும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா இறைநிலை அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனமானது ரொம்ப தூய்மையாக இருக்கும், ரொம்ப ஒரு மனசஞ்சலம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அந்த நொடி மட்டும்தான் நமக்கு மனநிலை எல்லாமே நம்ம இறைவனிடம் கொடுத்து நல்ல ஒரு ஆறுதல் பெற முடிய ஒன்று நேரமாக இருக்கும்.
நம்ம அத்தனை நேரம் வேலை செய்கிறோம், அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஏதாவது ஒரு எதிர்வினைகள் நம்மளை தாக்கும். இப்படி பல பிரச்சனைகள் நமக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கும். இறைவனை வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழல், மனதிற்கு ஒரு இதமான நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் அந்த நேரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் யாரையுமே செய்யக்கூடாது. அப்படின்னு தான் நாமளும் போய் அவர்களுக்கு உதவி செய்து இறைவனை நம்ம வழிபாடு செய்யணும். அதனால் வேலை செய்து விட்டு வராங்க தூங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு வழிபாடையும் செய்யலாம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.